எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 102வது ஸ்தோத்திரம். ஆதார நிலையோ தாதா புஷ்பஹாச பிரஜாகிரக ஊர்த்வக சத்பதாச்சார பிராணத பிரணவ பணக. பணம்னா அதாவது கேப்பபிலிட்டி, அதான் ஆளுமைன்றமே, அதுதான் பணக. ஆதார நிலையோ தாதா புஷ்பகாச பிரஜாகிரக ஊர்த்வக சத்பதாச்சார பிராணத பிரணவ பணக. எப்படி சொல்லணும்னா, ஆதார நிலையோ தாதா புஷ்பகாச பிரஜாகிரக ஊர்த்வக சத்பதாச்சார பிராணத பிரணவ பணக அப்படி சொல்லும்போது, ஆதார நிலையோ தாதா புஷ்பகாச பிரஜாகிரக ஊர்த்வக சத்பதாச்சார பிராணத பிரணவ பணக. அப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்றது வந்து இப்படி சொல்லணும். இதனோட அர்த்தத்தை பார்ப்போம். இப்ப ஆதார நிலைய ஆதார நிலையன்னா எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் நிலையாய் நிற்கும் இடமாய் இருப்பவன் அர்த்தம். ஆதாரம்னா தாங்கிறது, நிலையாய் நிற்க, அதாவது ஸ்டேபிளா ஆதரிக்கிறதுன்ற சொல்றோம் இல்லையா, சப்போர்ட் பண்ணி. ஆதார நிலையம் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஆதரவு அளிக்கின்ற நிலையம்னா இருப்பிடம், ஒரு இடமாய் திகழ்பவன். எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஜலப்பொருட்களுக்கும் நிலையாய் நிற்கும் இடமாய் இருப்பவன் ஆதார நிலைய. நிலையம்ன்றது வந்து இடம், ஆதாரம்ன்றது வந்து சப்போர்ட். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை நிலையா நிறுத்துறதுக்கு ஒரு இடமா இருப்பவன் அர்த்தம். தாதா, தாதான்னா தலைவர், எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருப்பவன். புஷ்பஹாச, புஷ்பன்றது மலர்கள், ஹாசம்னா மனம், அந்த ஸ்மெல், இனிமையான ஸ்மெல், அதான் புஷ்பஹாச. பெருமாளோட வாசனையே மலர்கின்ற மலரை போன்ற இனிமையான மனத்தை உடையவனம். பெருமாளோட வாசமே மலர்கின்ற மலரை போல இனிமையான ஒரு மாதிரி இந்த ஸ்மெல் இருக்கும் பாருங்க, ஒரு மைல்டா ஒரு ஸ்மெல் இருக்கும் பாருங்க. அந்த மலருடைய மனம், மலர்கின்ற போது அந்த மனம் அது நல்லா தெரியும். நீங்க காத்தால வேலைகள்ல இந்த மல்லி காத்தால மலரும் தெரியுங்களா? காத்தால மலர்ற மல்லி இருக்கு, அந்த மலரும் போது அந்த அந்த மல்லி கொடிக்கு கீழே உட்காந்து பாருங்க. ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே போயிடணும். அது மலர ஆரம்பிக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே போய் மல்லிக்கொடிக்கு கீழே ஒரு சேர் போட்டு உட்கார்ந்தீங்கன்னா ஒரு வாசனை லேசா ஆரம்பமாகும் முதல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலர நல்ல கமன்னு வாசனை அடிக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். அதெல்லாம் மல்லியும் மட்டும் இல்லை, அது வந்து இதுல உண்டு. அந்த இந்த பூ ஒன்று இருக்கு, அதுல இருக்கும் இவாட்சி பூல இருக்கும். தாமரை பூ குளத்துக்கு கூட தாமரை குளத்துல போய் உட்காந்து பார்த்தீங்க, கரையில உட்காந்து இருந்தீங்கன்னா தாமரை குளத்து வாசனை அடிக்கும். தாமரை பூ மலர்ற வாசனை. மலர்கின்ற பூக்கள் எதுவா இருந்தாலும், மலர்கின்ற பூக்கள், அந்த அந்த மலர்கின்ற பூக்களோட மலர்கள் மலர்ற நேரத்தில் அங்கே போய் உட்காந்தீங்கன்னா ஒரு மனம் அடிக்கும். அந்த மனம் வந்து உங்க சொல்ல முடியாது, சொல்லி புரியறது இல்லை. அது போய் நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்து அதை நுகர்ந்து பார்க்கும்போது ஒரு மனம் இருக்கும் பார்த்தீங்களா, பிரமாதமா இருக்கும். வேப்பம்பூ கூட, எந்த பூவா இருந்தாலும் சரி, மனம் வீசுகின்ற எந்த பூவுமே மலரும் போது பாத்தீங்கன்னா அதுக்கே உரித்தான ஒரு அந்த மைல்டா ஒரு வாசனையை கொடுக்கும். அதுதான் அந்த மாதிரி வாசனை உடையவராம் பெருமாள். அதான் புஷ்பஹாச, மலர்கின்ற மலர்கள் மலரும் போது ஏற்படுகின்ற வாசனையை உடையவன். அப்புறம் மலர்ல இருக்க வாசனை வேற, அது நெக்ஸ்ட். மலரும் போது வர வாசனை அதான். உங்களுக்கு முத்தின இலைக்கும் கொழுந்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது மாதிரிதான் இது. முத்தின காய்க்கும் கொழுந்து பிஞ்சு காய்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுதான். அது மாதிரிதான் இது புஷ்பகாசன்றது. பிரஜாகரக, பிரஜைனா மக்கள், கரன்னா மயக்கிறது, மயக்கும் மனம். கரன்னா மயக்கும் மனம். மயக்கும் மனம்னா மாயை. உங்களை மயங்க வைக்குதுன்னா நீங்க மாயையில சிக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். மயங்குறீங்கன்னா நீங்க மாயையில சிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதான் பிரஜை வந்து ஜீவாத்மாக்களுக்கு மாயையால் இன்பத்தை கொடுத்து உலக வாழ்க்கையில் சிக்க வைப்பவர். அதுதான் நீங்க வந்து பிரஜைகளுக்கு வந்து மாயையை உண்டு பண்ணி மனசுல பொருள்கள் மேல ஆசையை ஏற்படுத்தி, ஐயோ இது நல்லா இருக்கே, இதை வாங்கிக்கலாமே, இது நல்லா இருக்கே, இந்த சட்டம் அருமையா இருக்கு, இதை போட்டா நமக்கு நல்லா இருக்குமே, இது சாப்பிட்றதுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கும், இந்த பொருள் இவ்வளவு நல்லா இருக்கே கடையில, இன்னொன்னே நாக்குல ஊறுறது பாருங்க. ஒரு இனிப்பு ஒன்று கடையில இருக்க இனிப்பை பார்த்த உடனே நாக்குல ஊறும்.
ஆனா அதையே எடுத்து ஒரு தட்டுல வச்சு அதை அந்த ஸ்மெல்லு மூக்கில் அடிச்சுன்னு வைங்க, இன்னும் நாக்கில் தண்ணி ரொம்ப வரும். அதை எடுத்து கொஞ்சம் வாயில வச்சிங்கன்னா அப்படியே அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அவ்வளவு நாக்கில் எச்சல் நிறைய ஊறும். அதுதான் மாயை. உங்களை முதல்ல வந்து மாயையை உங்ககிட்ட உருவாக்குறது, கிளாஸ்ல வந்து வச்சு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்வீட்டை காமிக்கிறது, ஒரு டப்பாவுக்குள்ள வச்சு இந்த ஸ்வீட்டை உங்க கண்ணில் படுற மாதிரி காமிக்கிறது. அதை பார்த்த உடனே உங்களுக்கு நடக்கிறது என்னமோ பார்வை கண்ணால தான் பாக்குறீங்க, ஆனா நாக்குல தண்ணி வரும், நாக்குல எச்சல் வரும். பார்த்துருக்கீங்களா? தொடர்பே இல்லை. இந்த தொடர்பு எப்படி ஏற்படுது? எது எது உங்களுக்கு கான்டாக்டே கிடையாது, கண்ணு தான். கண்ணுல தான் பாக்குறீங்க. அதனோட எது வந்து உங்க நாக்குல பட்டது, உங்களுக்கு நாக்குல எச்சல் வருது. அதுதான் மாயை. மாயைன்றதுதான். நீங்க கண்ணால பார்த்த உடனேயே உங்க மூளைக்குள்ள போன உடனேயே ஆகா எவ்வளவு நல்லா இருக்குன்னு தோணுது பார்த்தீங்களா? அதுதான் மாயை. அந்த தோற்றம் தான் உங்களோட நரம்பு செல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மூளையிலிருந்து வர செல்கள் நரம்புகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த நரம்புகள் வந்து வாய்க்கு வரும், அந்த டேஸ்ட் நரம்புகள், அந்த சுவையை அறிகிற நரம்புகள். அது அந்த பொருளை பார்த்த உடனேயே உங்களுக்கு மனசுல வந்து இதனோட சுவை எப்படி இருக்கும்னு இதுக்கு முன்னாடி எப்பயோ சாப்பிட்டது வந்துருக்கும். ஆனா மைசூர் பாகே சாப்பிடாத ஒருத்தனுக்கு முன்னாடி மைசூர் பாக வச்சீங்கன்னா அவன் வாயை எச்சல் ஊறாது. நீங்க வேணா பாருங்க, நீங்க இது வரைக்கும் நீ சாப்பிட்டே இல்லாத ஒரு பொருளை எதிர வச்சா உங்க வாயில எச்சல் ஊறாது, உங்களால நுகர முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் உங்க அறிவுக்கு எட்டி இருந்ததுன்னா அப்பதான் அது நல்லா இருக்குமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமா. பாகக்காயை புதுசா உங்க குழந்தைகிட்ட செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடும். பாகக்காய்னா அது என்னென்ன சொல்லாத குழந்தைகிட்ட செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடும். வாயில வச்சு கசக்க ஆரம்பிச்சிட்டு தான் துப்பும். அதுதான் அது மாதிரிதான். அந்த மாதிரி இது வந்து மாயையில நம்மளை கொண்டு போய் மாட்ட விடுறது. அதான் பிரஜாகரகன்னா இந்த மாயையில கொண்டு போய் நம்மளுக்கு மாயையை கொடுத்து, நம்மளுக்கு இன்பத்தை கொடுத்து, நம்மளுக்கு சுவை அது இது அறிதலை உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு அந்த அறிவை கொடுத்து நம்மளை இதுல மாட்டி விட்டு பல பாவங்களையும் கஷ்டங்களையும் பல பாவங்களை நம்மளை செய்ய வச்சு அடுத்த பிறவிக்கு காரணமாக்கி விட்டுறது, இன்னொரு பிறவி எடுக்கிறதுக்கு. இதுவும் பகவானோட செயல் தான். நீங்க 10 பிறவி எடுக்கணும்னா நீங்க இந்த பிறவி எடுத்துட்டா இந்த பிறவியில் நீங்க ஒழுங்கா இருந்துட்டீங்கன்னு வைங்க, அடுத்த பிறவி உங்களுக்கு கிடையாது. ஆனா அதை விட மாட்டார் பெருமாள். உங்களுக்கு இருக்கு 10 பிறவி எடுக்கணும்னு உங்களுக்கு இருக்கு இல்லையா, அதனால உங்களை அடுத்த பிறவிக்கு உங்களை காரணமாக்குவார். எதுலையாவது ஒண்ணுல கொண்டு போய் விடுவார். ஏதாவது ஒரு பாவத்தை செய்யற மாதிரி, எதையோ ஒண்ணு எங்கேயோ ஒரு தப்பு பண்ற மாதிரி, ஒரு அதர்பத்துல அக்கிரமத்தை பண்ற மாதிரி உங்களை கொண்டு போய் அந்த இன்பத்துல உங்களை உள்ள சிக்க வச்சு பாவத்தை செய்ய வச்சு அடுத்த பிறவிக்கு வழி பண்ணுவார். அதுதான் பிரஜாகரக. ஊர்துவக. ஊர்துவகன்னா ஊர்துனா அந்த அதாவது அவேர் கேர்ஃபுல்லா இருக்கும், பி அவேர் ஆஃப் அப்படின்ற மாதிரி. அதுதான் ஊர்துவக. ஊர்துனா அதான் விழிப்புடன் இருத்தல். ஊர்துனா விழிப்போட இருக்குது. ஊர்துவகன்னா நம் மனதுக்குள் எப்போதும் விழிப்பை ஏற்படுத்துவோம்னு அர்த்தம். அடியார்கள் மனதை விட்டு எப்போதும் நீங்காமல் உள்ளே இருந்து அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். அடியார்கள் சிவன் நம்ம அவருடைய அந்த முதல்ல என்னன்னா உங்களை கொண்டு போய் மாயில சிக்க வைக்கிறது அவன் தான். ஆனா அடுத்ததுல பாத்தீங்கன்னா நீங்க தெய்வத்தையே முழுசுமா நம்பி நீங்க தெய்வத்தை பிரதானம் நினைச்சிட்ட போது உங்களை வந்து அதை போய் மாட்டாத உங்க மனசுக்குள்ளேயே அதுல போகாத, இது தப்பு, இந்த வழியில போகாத தன்னுடைய பக்தர்களுக்கு அடியார்களுக்கு கொடுப்பான். ஜீவாத்மாக்களுக்கு எப்படி மாயையை உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறானோ அதுவும் அவன் தான். அதே மாதிரி அடியார்கள் வந்து மாயையில போய் மாட்டிக்காம விழிப்போட இருந்து தப்பு பண்ணும்போது தப்பு பண்ணாதன்னு உங்களை தட்டி சரி பண்ணி உங்களை சரியான ட்ராக்ல இந்த ரன்னிங் ரேஸ் ஓடும்போது பசங்களை பார்த்தீங்கன்னா சரியான ட்ராக்ல ஓடுறதுக்குன்னே ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. ரவுண்ட் ரவுண்டா சுற்றி வரும்போது அந்த ட்ராக் மாறிடக்கூடாது, ட்ராக் மாறாத அதே லைன்ல கரெக்டா ஓடணுன்றதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்க வந்து தப்பான வழிக்கு போயிடாத உங்களை கரெக்ட் பண்ணி விடுறது பெருமாள் தான். அதுதான் அதுதான் ஊர்துவகன்றது. முதல்ல வந்து பிரஜாகரக, அதுவும் அவர் தான். உங்களை மாயையில சிக்க வைக்கிறது அவர் தான். ஊர்துவக, நீங்க உங்களை மாயையில சிக்காத உங்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வரதும் அதுதான். அது சாதாரண பிள்ளைகளுக்கு ஊழல்ல ஊழ்வினைகள்ல சிக்க வைப்பாரு. இது தன்னையே நம்பி தங்கிட்டயே தன்னை. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பெருமாள்கிட்ட நீங்க அர்ப்பணிப்பு இருக்கணும். நீங்க பெருமாள்கிட்ட அர்ப்பணிப்பு இருந்தால் அப்ப கட்டாயம் அந்த பெருமாள் வந்து உங்களை அந்த மாயையில மாட்ட விட மாட்டார், காப்பாற்றுவார்ன்றதாக அர்த்தம். அந்த இடத்துல முதல்ல மாயையில மாட்ட விடுறதும் அவர் தான், மாயையில மாட்டாத காப்பாத்தி நிறுத்துறதும் அவர் தான்ன்றது அர்த்தம் இந்த இடத்துல. ஆக இன்னைக்கு 102வது ஸ்லோகம், 102வது ஸ்தோத்திரத்துல நம்ம நேற்று இன்னைக்கு 101 எது வரைக்கும் பார்த்தோம்? 101 949 வரைக்கும் பார்த்தோமா? ஆமா. 950 ஆதார நிலைய
951 தாதா, 952 புஷ்பஹாச, 953 பிரஜாகரக, 954 ஊர்வக, 955 சத்பதாச்சார. ஊர்வக சத்பதாச்சாரெல்லாம் நான் சொல்லலையா? ஆமா, ஆமா சத்பதாச்சார பிராணத பிரணவ பணக, அது வரைக்கும் சொல்லணும். சத்பதாச்சாரன்றது வந்து சத் பதா பிளஸ் சார அப்படி பிரிச்சுங்க. சத் பதா சார, சத் பிளஸ் பதா பிளஸ் சார. சத்துனா சாந்த குணம், சத்துவ குணம்னு அதுதான். அதான்னா உருவாக்குறது, பதானா ஒரு பொருளை உருவாக்குறது, சாரன பொருளின் சாரம். சத்துவ குணத்தை பொருளாக்கி சாந்தம் உருவாக காரணமாக இருப்போம். சத்துவ குணத்தை நம்ம கிட்ட ஒரு பொருளாக்கி அதன் மூலமாக நம்ம கிட்ட சாந்த குணம் உருவாகிறதுக்கு காரணமாக இருப்போம்னு அர்த்தம். சத்பதாச்சாரம். பிராணதன்னா ஜீவாத்மாக்களின் உயிராய் விளங்குபவன். பிராணன்றது பிராணதன்னா ஆள்பவன். அதான் பிராணத. பிரணவன்றது பிரணவ மந்திரம் தெரியலையா? ஓம். பிரணவ மந்திரத்தின் விதை பொருளாய் இருப்பவன். பிரணவ மந்திரத்தின் விதை பிரணவ மந்திரத்தின் கருவாக இருப்பவன். அதுதான் சொன்னது. பணன்னா ஆளுமை. பணன்னா கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டின்னு இல்லையா? அதான் கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி. அதுதான் பணன்னா அதான் அந்த ஆளுமை. அனைத்து உலகங்களிலும் ஆளுமை செலுத்தும் வல்லமை உடையவன். அனைத்து உலகங்களிலும் ஆளுமை செலுத்தும் வல்லமை உடையவன் அப்படிங்கிறது பண. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம இப்ப 900 இது வரைக்கும் பார்த்தோம். மறுபடியும் சொல்றேன் ஒண்ணு. இந்த சூத்திரத்துல 102வது சூத்திரத்துல 950 ஆதார நிலைய, 951 தாதா, 952 புஷ்பஹாச, 953 பிரஜாகரக, 954 ஊர்துக, 955 சத்பதாச்சார, 956 பிராணத, 957 பிரணவ, 952 பண. ஆக நீங்க 950 இருந்து 958 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 102வது ஸ்தோத்திரத்துல 950 1 2 3 4 5 6 7 8 9 திருநாமங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த 102வது ஸ்தோத்திரத்துல 9 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து 102 ஸ்தோத்திரத்துல 958 திருநாமங்கள் பார்த்தோம். தேங்க்யூ.